ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் திருக்குடலையாற்றூர் என்ற ஊரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா நர்த்தன வல்லபேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா ஞானசக்தி பராசக்தியாக காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் கல்லால மரம். கோயிலுடைய புராண பேர் பார்த்தீங்கன்னா தட்சிண பறையாகை. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் வந்து 214வது தலம் நமக்கு விளங்குது. நடுநாட்டு தலத்தில் இந்த தலமும் ஒன்று நமக்கு விளங்குது. சிவபெருமான சுந்தரருக்கு வந்து அந்தனர் வடிவில் காட்சியளிச்ச இடமும் இந்த இடமா தான் நமக்கு சொல்கிறாங்க. பிரம்மனுக்கு வந்து சிவபெருமான் நர்த்தனம் செய்து காட்டியதா வரலாறு நமக்கு சொல்லுது. இங்கே யாரெல்லாம் வழிபட்டாங்க பார்த்தீங்கன்னாக்கா, திருமால், பிரம்மன், யமன், சித்திரகுப்தன், அகத்தியர், கர்தயானார், கண்வர், வான்மிகி முனிவர், சுந்தரர், சேக்கிழார், தினகர மன்னன், அருணகிரிநாதன் இவங்கெல்லாம் அந்த ஆலயத்தில் வந்து வணங்கியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற நர்த்தன வல்லபேஸ்வரர் வந்து ஒரு சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இத்தலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா சிவாலயத்துலேயும் இறைவன் கூட ஒரு இறைவி தான் இருப்பாங்க. திருநாமத்தில் இந்த ஆலயத்தில் 2 இறைவிகள் இருக்கிறாங்க, 2 தாயார்கள் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அபூர்வம். ஏதாவது ஒரு சில ஆலயங்கள் தான் இப்படி 2 தாயார்கள் இருப்பாங்க. அப்படி இங்கே இருக்கிற ஆலயத்துலேயும் 2 தாயார் இருக்கிறாங்க. ஞானசக்தி பராசக்தி. இந்த ஞானசக்தி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குங்குமத்தை பிரசாதமாக வழங்குறாங்க. பராசக்தி கிட்ட போய் திருநீரை நமக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. இங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் சிவபெருமான் நினச்சி கடுந்தவம் செய்தால் சிவபெருமான் வந்து இங்கே நர்த்தனம் செஞ்சு காட்சியளிச்சுக்கிறாரு. அதனால் அவங்க அந்த பேர்லேயே நர்த்தன வல்லபேஸ்வரராக நமக்கு இங்கே காட்சியளிக்கிறாங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, நம்முடைய குழந்தைகள் வந்து இரவெல்லாம் நாளெல்லாம் விழுந்து விழுந்து படிப்பாங்க. படிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது மறுநாள் பார்த்தீங்கன்னா மறந்துடும். கற்ற வித்தை அனைத்தும் மறந்துடும். இதே மாதிரி தான் அகத்தியருக்கும் தன்னுடைய கற்ற வித்தையெல்லாம் மறக்காமல் இருக்கிறத இங்கே இருக்கிற சிவபெருமான் நினச்சி தவம் இறைவனை வணங்கினார். அவர் கற்ற வித்தை எதுவும் மறக்காமல் அவர் நினைவிலே தங்கிடுச்சு. அதனால் நம்முடைய குழந்தைகளும் இங்கே இருக்கிற இறைவனை சென்று நர்த்தன வல்லபேஸ்வரர் வணங்கிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்க கற்கிற வித்தை எதுவும் மறக்காது அவங்க நினைவிலே காலத்துக்கும் நிற்கின்றது ஒரு ஐதீகமாக இங்கே விளங்குது. இன்னொரு வரலாறு பார்த்து இந்த தினகரன் மன்னர். இந்த தினகர மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் கொண்டு தன் மனைவியை கொன்றுறார். அப்படி கொன்ற பட்சத்தில் அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் அவருக்கு பிடிச்சிக்குது. இந்த பிரம்மகஸ்தி தோஷம் அவர் பிடிச்ச உடனே என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாடு இழக்கிறாரு, அரசர் பதவி இழக்கிறாரு, நாடு இழக்கிறாரு, மக்கள் இழக்கிறாரு. இது மாதிரி அனைத்தையும் இழந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஊரை சுற்றி வர்றார். ஊர் உலகை சுற்றி கால் போன போக்கள் நடந்து போயிட்டு வர்றாரு. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொறி பிடிச்ச நாய் வந்து அவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவர் பார்க்குறாரு. சரி, இது அவருக்கு அதை கண்டுக்கல. அவர் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை கண்டுக்கல. அந்த சொறி பிடிச்ச நாய் வந்துட்டு இருக்குது. அப்படி வரும்போது இந்த திருக்குடலையாற்றூர் கிட்ட வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு வெள்ளாற்றுன்ற ரெண்டு ஆறுகள் ஓடுது. அந்த ஆறு ஓடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொறி பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு அந்த ஆற்றில் போய் தண்ணியில் முக்கி எழுந்து வருது. அது வரைக்கும் சொறி பிடிச்சிருந்த அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிமுத்தாறு வெள்ளாற்றில் போய் நீராட்டு வெளியே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தேக புழுகி போட்டு ஆரோக்கியமாக புசு புசுன்னு வெளியே ஓடியாரு. இதை பார்த்து தினகர மன்னர் என்ன பண்ணுறாரு, தானும் சென்று இந்த ஆற்றுல முழுகினாக்கா தன்னுடைய பிரம்மகஸ்தி தோஷம் விலகும்னு நினச்சிட்டு போயிட்டு சிவபெருமான் நினச்சி அந்த ஆற்றுல குளிக்கிறாரு. முழுகி ஏந்து வர்றாரு. மூது எழுதிய அவருடைய பிரம்மகஸ்தி தோஷம், அவர் பிடிச்ச பிரம்மகஸ்தி தோஷம் அவரை விட்டு விலகு. இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச இந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு சிவாலயம் இந்த 2 ஆற்றுக்கு நடுவில் ஒரு சிவாலயத்தை அமைக்கிறாரு.
இந்த ஆலயம் தான் திருக்குடலையாற்றூர் அந்த பேரோடு அங்கே காட்சியளிக்குது. இன்னொரு சிறப்பு நடக்க இங்கே சித்திரை மாதத்தில் முதல் 3 நாட்களில் இங்கே சூரியன் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு தன்னுடைய பணியை வழக்கமான பணியை ஆரம்பிச்சிருந்தாரு. இறைவனை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த திருக்குடலையாற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர். அதனால் நர்த்தன வல்லபேஸ்வரர் வந்து சாதாரண அங்கே பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சிவபெருமான் காட்சி வச்சிடும். அகத்தியர் கற்ற வித்தையை மறக்காமல் இருக்கிறதுக்கு அவருக்கு போதித்த தலம். அதனால் தாமும் தன்னோட குழந்தைகளோடு சென்று அவருக்கு கற்கும் வித்தைகளை மறக்காமல் இருந்து வாழ்க்கையில் முன்னேறது உறுதுணையாக இருக்க இங்கே இருக்கிற வல்லபேஸ்வரரை வணங்கி எல்லாம் வல்ல ஈஸ்வரன் பெற்று இன்புற்று வாழும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.